ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி குரூப் 2 2A வேகன்சிஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதில் என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ன்றதை டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஹாப்பனிங்கான மந்த் தான் இருக்கு. இன்னைக்கு காலையில் கூட எஸ்பிஐயோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆகி எல்லாரையும் சாகுக்கு உள்ளாயிருச்சு. ஏன்னா இதுவரையும் அந்த ஹிஸ்டரியிலேயே இந்த மாதிரி வேகன்சிஸ் கொடுக்காத அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு நிறைய கொடுத்து ரொம்ப அதிர்ஷ்டத்துல ஆளாக்கிட்டாங்க. அதே மாதிரி குரூப் 2 வேகன்சிஸும் நம்மளை அதிர்ஷ்டப்படுத்துதா இல்ல ஆச்சரியப்படுத்துதான்றத கண்டிப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி 11th அன்னைக்கு இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்ளிகேஷன்ஸ். உங்களுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா 9/9/2026 அடுத்த மாசம் 9ஆம் தேதி வரை இருக்கு. 2 days ஒரு கரெக்ஷனுக்காக கொடுக்குறாங்க. அமௌண்ட் வித்ரா பண்றது, அமௌண்ட் சென்ட் பண்றது, இந்த கரெக்ஷன்ஸ்க்காக 13 15 கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் மந்த்ல. இதுல நம்மளுக்கு எக்ஸாமோட டேட், அதாவது ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட டேட் பார்த்தோம் அப்படின்னா 1/11/2026 எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதோட டீட்டெயில் எல்லாத்தையும் பார்த்துடலாம். குரூப் 2 வேகன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் பொறுத்தளவு எந்த டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு லேபர் சபார்டினேட் சர்வீஸ். அதுல ஒரு 7 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுல 7 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டெபுட்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸருக்கு ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இதுல நான் டிஃபரண்டேபிள் அதுக்கு ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொபேஷன் ஆஃபீஸர் 5 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சப் ரிஜிஸ்டர் கிரேட்ல 2 சப் ரிஜிஸ்டர் கிரேட் 2ல 3 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஜெயிலர் மென்னுக்கு 3 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஜெயிலர் ஸ்பெஷல் பர்சன், அதாவது சிறப்பு சிறைக்கு உமனுக்கு 1 கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் அது எதுல அப்படின்னா விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ல 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட்ல என்னென்ன வருது அப்படின்னா உங்களுக்கு விஜிலன்ஸ் வருது, கிரேட்டர் சென்னை போலீஸ் வருது. அதே மாதிரி கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு 3 கொடுத்துருக்காங்க. லால ஒரு 5 கொடுத்துருக்காங்க. இது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஒரு 5 கொடுத்துருக்காங்க லா டிபார்ட்மெண்ட்டுக்கு. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் 2 லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன்னொன்று எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், நம்ம டிஎன்பிசிக்கும் ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்ஸ் கம் ப்ரோக்ராமர் அதுலயும் 1 கொடுத்துருக்காங்க. அதுவும் எதுக்கு அப்படின்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான். ஸோ 2 வேகன்சிஸ் டிஎன்பிசிக்கு இருக்கு. இது 1. அப்போ ஓவரால் வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 41 வேகன்சிஸ். இப்போ ஓவரால் வேகன்சிஸ் படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 41 வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பா கம்மியான வேகன்சிஸ் மட்டும்தான். தென் பார்த்தோம் அப்படின்னா முனிசிபல் கமிஷனர் ரொம்பவே எதிர்பார்த்திருப்பாங்க. அஸ்பிரன்ஸ் நிறைய படிக்கிறவங்க முனிசிபல் கமிஷனருக்காக தான் படிக்கிறவங்களே இருந்திருக்காங்க. அது லாஸ்ட் இயரும் கொடுக்கல, இந்த வருஷமும் கொடுக்கல. அது உங்களுக்கு ஏமாற்றம் தான். சரி, குரூப் 2A என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சீனியர் இன்ஸ்பெக்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது மில்க் ப்ரொடெக்ஷன், அதாவது நம்ம பால்வளத்துறையில ஒரு 6 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சீனியர் இன்ஸ்பெக்டர் இன்னொன்று எது கொடுத்துருக்காங்க, கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அதுல ஒரு 3 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஆடிட் இன்ஸ்பெக்டர் எதுல கொடுத்துருக்காங்க, ஹிந்து ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆடிட்ல இந்து சமய அறநிலையத்துறையில 5 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் அது ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட் கைத்தறியில கொடுத்துருக்காங்க. அது ஒரு 3 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர்வைசர் ஆர் ஜூனியர் சூப்பர்டென்ட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிசினஸ் அதுல ஒரு 7 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் குரூப் 2A வேகன்சிஸ். இதுல சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் மட்டும் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இருக்குன்றத ஆர்டரா பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. ஸோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல வர்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா அரியலூர், சென்னை, கடலூர், திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், மதுரை, நீலகிரி, பெரம்பலூர், சேலம், தென்காசி, திருப்பத்தூர், வேலூர். கமிஷனரேட் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்குள்ள வருது. அதாவது அதுக்குள்ள வர்றதுங்க என்ன அப்படின்னா ஓவரால் நம்மளுக்கு வேகன்சிஸ் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. இது மட்டும். இது இல்லாம ரூரல் டெவலப்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. அது ஓரளவு நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டுக்குள்ள கவர் ஆகுது. ஸோ அது உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்றது, உங்க டிஸ்ட்ரிக்ட் என்ன வேகன்சிஸ் இருக்குன்றத டீட்டெயில்டா பார்த்துக்கோங்க. அடுத்து என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். அசிஸ்டன்ட் கேட்டகரி அசிஸ்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மினிஸ்டர் சிவில் சப்ளைஸ்க்கு ஒரு 4 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட்ல தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் கீழே வர்றதா இது எல்லாமே. இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ்ல ஒரு 16 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட்ல லேண்ட் ரிஃபார்முக்கு ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதே அசிஸ்டன்ட்ல பிரைஸ் அண்ட் கரெக்ஷனல் சர்வீஸ்க்கு ஒரு 4 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க.
அசிஸ்டன்ட்ல போலீஸ்க்கு வந்து ஒரு 45 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த்துக்கு ஒரு 80 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு 16, ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு 17, ஃபிஷர்மேன் அண்ட் ஃபிஷரிஸுக்கு வந்து 8 கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரிசோர்சஸ் பப்ளிக் ஒர்க்குக்கு வந்து அவங்க லேட்டரா அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ்க்கு வந்து ஒரு 8, லேபருக்கு வந்து ஒரு 17, எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங்க்கு வந்து ஒரு 14, ஹைவேஸ்க்கு ஒரு 50, அர்ச்சிவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சுக்கு வந்து ஒரு 2, இந்து சமய அறநிலையத்துறையில ஒரு 6, நேஷனல் கார்ப்ஸ்க்கு வந்து ஒரு 12, அப்புறம் வந்து ஒரு பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ்க்கு வந்து ஒரு 42, ஸ்கூல் எஜுகேஷன்ல 83, விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ல 1, தென் வந்துட்டு ஃபாரஸ்ட்ல ஒரு 30, சானிடரி அண்ட் பிரிண்டிங்க்கு வந்து 5 கொடுத்துருக்காங்க. சோசியல் வெல்ஃபேருக்கு வந்து 15 கொடுத்துருக்காங்க. ட்ரெஸரி அண்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து 25 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அசிஸ்டன்ட்டுக்கான வேகன்சிஸ். இதெல்லாம் அசிஸ்டன்ட்கான வேகன்சிஸ். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 9 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறையில எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2க்கு வந்து ஒரு 4 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அக்கௌண்டன்ட்க்கு வந்து ஃபிஷர்மேன் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு 2 கொடுத்துருக்காங்க. அக்கௌண்டன்ட்டுக்கு ஒரு 4, ஹேண்டிகிராஃப்ட்க்கு கொடுத்துருக்காங்க. மேல் வார்டன் வந்து லேபர் ஸ்டடீஸ்க்கு வந்து 1 கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கிரேட் 3ல வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட்ல ஒரு 5 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்டன்ட்ல வந்துட்டு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் கார்பரேஷன் தமிழ்நாடுக்கு ஒரு 4 கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்னும் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட்ல வந்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் பேங்க் லிமிடெட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதே அசிஸ்டன்ட் வந்து செக்ரட்டரியேட் ஆஃபீஸ்ல வர்றதுக்கு அவங்க வந்து அசிஸ்டன்ட்ல லா, ஃபினான்ஸ், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில வந்துட்டு தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது வந்து லோவர் டிவிஷன் கிளர்க்கு அது மட்டும் கடைசியா ஒரு 3 கொடுத்துருக்காங்க. இந்த இது எல்லாமே வந்து அசிஸ்டன்ட்ஸ் தான். இது வந்து செக்ரட்டரியேட் கீழே வர்றது அதுல ஒரு 8, 7 இந்த மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவரால் 780 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமா இவ்வளவுதான் வேகன்சிஸ். ஸோ இது எல்லாம் தான் குரூப் 2ஓட வேகன்சிஸ் டீட்டெயில் ஃபுல்லா பார்த்தாச்சு. இப்போ இதுல என்னென்ன மேக்ஸிமம் மினிமம் ஏஜ் லிமிடேஷன், மேக்ஸிமம் ஏஜ் லிமிடேஷன் எல்லாமே வந்து நீங்க ஆர்டரா பாத்துற வேண்டியதான். நீங்க என்ன போஸ்டிங் அப்ளை பண்றீங்க, எதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாமே ஆர்டரா குரூப் 2க்கும் 2A-க்கும் கொடுத்துருக்காங்க. தென் வந்து இதுல வந்துட்டு என்னென்ன படிச்சிருக்கணும், டிகிரி என்னென்ன முடிச்சிருக்கணும், எல்லா டீட்டெயிலும் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்க எடுக்கிற போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது எடுக்கிற போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த படிப்புக்கு வந்து ஏற்ற மாதிரி உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இது வந்து போஸ்ட் கோடுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன போஸ்ட்லாம் அப்ளை பண்றீங்களோ அந்த போஸ்ட் கோடு எல்லாமே இதுல ஆட் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க போஸ்ட் கோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க தெளிவா செக் பண்ணிக்கோங்க. ப்ரொபேஷன் ஆஃபீஸர்ஸ் அதாவது ஸ்டாண்ட் 1 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐக்கானது, அதாவது விஷன் பார்வை எப்படி இருக்கணுன்றக்காண்டி கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜெயிலர் 165 சென்டிமீட்டர் இருக்கணும், ஜெயிலர் அதுக்கானது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் வந்து இந்த பிசிக்கல் இருக்கிறது எல்லாமே ஜெயிலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள்டு, அதாவது பிடபிள்யூபிடின்னு சொல்லுவோம்ல, பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கானது கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்ஸ் பேட்டர்ன் எல்லாத்துக்கும் தெரியும். மெயின்ஸ் வந்து நம்மளுக்கு 200 கொஸ்டின்ஸ் இருக்கு. அது வந்து நம்மளுக்கு வந்து 3 ஹவர்ஸ்க்குள்ள எக்ஸாம்ஸ் நடக்கும். அதே மாதிரி குரூப் 2 பார்த்தோம். குரூப் 2ல வந்துட்டு மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் வந்து 200 கொஸ்டின் 3 ஹவர்ஸ்க்கு நடக்கும். ப்ரிலிம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு 300 வரும். டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு வந்து 300 வரை இருக்கணும், 300 மார்க்ஸ் வரும். இதுவே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் வந்து 100 கொஸ்டின்ஸ் அதுவே வரும். ஓவரால் வந்து அந்த குவாலிஃபைங்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான மார்க்ஸ் எல்லாமே கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. குரூப் 2A-க்கான மெயின் ஸ்டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓவராலாக பார்த்துக்கோங்க, என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சார் உங்களுக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி போய் அப்ளை பண்ணுறது, என்னென்ன டீட்டெயில் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபோட்டோஸ் என்ன இது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் சென்டர் கோடு என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு அப்ளை பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அப்ளிகேஷனுக்காக வந்து ஒரு டெடிகேட்டட் வீடியோ போடுவோம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டெடிகேட் வீடியோ போடுவோம். எஸ்பிஐக்கும் வீடியோ போட போகிறோம், இதுக்கும் வீடியோ போட போகிறோம். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான வீடியோஸ் வந்து பின்னாடி நம்ம போடும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அது ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.